அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா சஞ்சய் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன் சைடா வந்து காதலிச்சான் இல்லையா காலேஜ் படிக்கும் போது. அந்த போட்டோஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா. உடனே அது வந்துங்க, அது வந்து அவன் சஞ்சய், நான் தான் சொன்னேனே ஏற்கனவே, அவன் தான் என்னை காலேஜ் படிக்கும் போது ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு, அதனாலதான் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையா அதை பத்திலாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்காக நீ அவனோட பேரை சொன்ன? சரி சரி, இப்ப நான் உனக்காக வந்து பால் கொண்டு வந்தேன்ல, அதை நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பால் நல்லா சூடா இருக்கு, குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினே அதை எடுத்து குடிச்சிடுறா. பட் வாயில வச்ச உடனே அவளுக்கு நல்லா சுட்டுருச்சு, நல்லா கொதிக்குது அந்த பால். என்னால முடியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனே தண்ணியை கொடுத்து, ஓ சோ சாரி ஜான்வி, அது வந்து பால் சூடா இருக்குல்ல, நான் வந்து வேணும்னே தாமா பண்ணேன், நீ ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, சரி சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ கிளம்பி ரெடியா இரு, நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ரெடியாகி வந்துட்டா. அவளோட கண்ணை கட்டி இவனே மாடிப்படில இருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை வேலைக்காரி தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க போன அடுத்த செகண்ட் இவளும் செப்பலை போட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதே சமயம் பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அங்க இருக்கிற நர்ஸ் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒரு மருந்து வந்து ஏத்திட்டு இருக்கு. பாட்டிக்கு வந்து எதுவும் புரியல, இவ சாதாரண பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக கை கிட்ட வரைக்குமே போயிட்டு பட் ஊசியை போடாம அதுல இருக்கிற மருந்தெல்லாம் வேணும்னே வெளியாக்கிக்கிட்டு இருக்கா. இதை வந்து பாட்டி பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுது, இவ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவ சொல்றா, உனக்கு எதுக்கு பாட்டி தேவையில்லாத வேலை, விராஜ் சாரோட விஷயத்துல எதுக்காக நீ தலையிடுற, அவரோட விஷயத்துல நீ தலையிட்டதுனாலதான் இப்ப நீ படுத்த படிக்க ஆயிட்ட, உன்னை நான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு, உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க உன்னை, ஆனா நான் உன்னை என்ன பாடுபடுத்த போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரியே வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. நம்ம பாட்டி இதெல்லாம் கேட்டு பயந்து போயிடுது. பாவம் பாட்டி, இந்நேரம் நடமாட்டமா இருந்துச்சுன்னா இவளே ஒரு வழி பண்ணிருக்கோம், இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. இந்த பக்கம் பொண்டாட்டிக்கு லவர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவளை ஒரு பள்ளத்தாக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அங்க வந்து நின்னுக்கிட்டு, இப்ப நான் கண்ணை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறான். நானே ஓபன் பண்ணி விடுறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓபன் பண்ணி விடுறான். பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, காலுக்கு அடியில பள்ளத்தாக்கு இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. நமக்கும் யாராவது சர்ப்ரைஸ் பண்றங்கிற பேர்ல கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா இவன் பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வரும். பள்ளத்தாக்குல கூட்டிட்டு வந்து அப்படி என்னதை சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.